ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய நம்மகிட்ட கால் பண்ணி, சார் இந்த காலேஜ் எப்படி இருக்கும், அந்த காலேஜ் எப்படி இருக்கும், அங்கே என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, இங்கே என்ன ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வந்து என்ன கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பதில் வந்து இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் நிறைய காலேஜஸோடைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆனால் சொல்ல போகிறது நான் இல்லை, நீங்கள் தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து நிறையா பேர் வந்து நிறையா ஸ்டூடெண்ட் வந்து நிறையா காலேஜஸ் வந்து நீங்கள் விசிட்டிங் போயிருப்பீங்க. அதே போல் வந்து நீங்கள் பார்த்த காலேஜஸில் நீங்கள் கேட்ட கோர்ஸுக்கு என்ன ஃபீஸ் சொன்னாங்க, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன ஃபீஸ் சொன்னாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன ஃபீஸ் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேரும். நீங்கள் ஒரு 2 காலேஜ் பார்த்துருக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒரு 2 காலேஜ் பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் அப்படிங்கிறத கேட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எப்பயும் போல் வீடியோவை பார்த்துட்டு லைக் போடாமல், கமெண்ட் போடாமல் போகாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு கொடுத்து, ஒரு சப்ஸ்கிரைப்பு கொடுத்து, அதே போல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எந்த காலேஜுக்குமே இது வரைக்கும் விசிட்டிங் போகலை, கமெண்ட் தான் பார்க்க வந்தேன், இதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்க வந்தேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட்டிங் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு காலேஜை பற்றி பேசும்பொழுது அந்த காலேஜ் ஆகா ஓகோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னோம்னா அது ப்ரொமோஷன் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த காலேஜுக்குமே ப்ரொமோஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உள்ள நிலவரம் என்ன அப்படிங்கிறத மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். அதே போல் நானுமே நிறையா காலேஜஸ், நீங்கள் விசிட் பண்ண காலேஜஸ் எப்படிப்பட்ட காலேஜஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நானுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் விசிட் பண்ண காலேஜஸை நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா, நான் காலேஜ்னால் இப்படின்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, நீங்கள் காலேஜ்னால் பொதுவாக என்ன நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் வந்து ரியலாக வந்து நீங்கள் போன வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் மாறும் பொழுது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் என்ன, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு கமெண்டாக போடுங்க. ஸோ அது எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு இப்போ தான் அது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கோ, அல்லது வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம், அல்லது இந்த ஒரு கண்டென்ட் வந்து வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த விஷயங்கள் தோணுதோ அதை எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.